காரணமில்லாமல் எவரும் குற்றம் புரியார் என்று தனது பக்க நியாயத்தை எடுத்து கூறும் சகுனியாக திருமதி ரமா அவர்கள். எனது கதை பகடை விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கவில்லை. ஹஸ்தினாபுரத்தில் இருண்ட ஈரமான சிறை அறைகளில் தொடங்கியது. வல்லமை மிக்க குரு சாம்ராஜ்யத்திற்கு என் தந்தை தெரிவித்த எதிர்ப்பு எங்கள் தண்டனையாக மாறியது. இவ்வுலகில் வாழ்பிடிப்பவன் மட்டும் உண்மையான வீரன் அல்ல, மனித மனங்களை கவர்வனும் வீரனே. உடையை பார்த்து எடை போடாதீர்கள், உள்ளத்தை பார்த்து எடை போடுங்கள். கருப்பு என்றால் பலருக்கு வெறுப்பு, இதற்கு நானா பொறுப்பு? பாரதம் என்ற அவனி, அதில் என் பெயர் சகுனி. எனக்கு ஆடைதான் கருப்பு, ஆனால் பீஷ்மருக்கோ அகமே கருப்பு. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் எனது குடும்பத்தினரின் அமைதியான அலறல்கள். இருண்ட அறையில் பூட்டி வைக்கப்பட்டோம். மெதுவாக பட்டினியால் இறந்த காந்தார ராஜவம்சம். இவை அனைத்தும் பீஷ்மரின் உத்தரவுபடி நடந்தது. ஒருவர் மட்டும் உயிர் வாழும் மலர்விற்கு உணவு வழங்கப்பட்டது. உன்னதமான எனது தந்தை, அன்பிற்குரிய என் தாய், தைரியமான என் சகோதரர்கள், இவர்கள் அனைவருமே அவர்கள் தம் உணவை எனக்கு கொடுத்து பட்டினியால் இறந்தார்கள். அவர்களின் கடைசி வார்த்தை ஒரு சாபம், ஓர் கட்டளை. நீ வாழ வேண்டும் சகுனி, குரு வம்சத்தின் கர்வத்தை சாம்பலாக்குவாயாக. இந்த வார்த்தைகள் என் காதில் ரீங்காரம் இட்டு கொண்டே இருந்தது. என் முழு வாழ்க்கையும் பீஷ்மரின் அதர்மத்திற்கான பதிலடி. எனது நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் வேதனைக்கு பதிலடி கொடுக்க சரியான ஆள் துரியோதனன் அல்லவா? மாமன் சகுனி, மருமகன் துரியோதனன். அரவணைக்கும் உறவா, அண்டிக்கெடுக்கும் பகையா? அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா. உறவே பகையாகும், பகையே உறவாகும். பகையும் உறவும் இருந்தும் இல்லாமலும் போகும். ஒரு முழு ராஜ்ய வம்சத்தையும் மெல்ல மெல்ல வேதனையான மரணத்தை கொடுத்து தண்டிப்பது அதர்மம் அல்லவா? இதைவிட அதர்மம் வேறு உண்டா? சிறு வயதிலிருந்தே துரியோதனனுக்கு மனதில் பாண்டவர்கள் மீது வெறுப்பு. அதர்மத்தை வெல்ல நான் எடுத்த ராஜ தந்திரங்கள், கர்ணன், அஸ்வத்தாமா இவர்களின் நட்பு, அரக்கு மாளிகையின் அமைப்பு, சல்லியனை தன் பக்கம் இழுத்த இழுப்பு, சூதாட்ட அழைப்பு என என் திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். துரியோதனனை பொறுத்தவரை என்னுடைய ஒவ்வொரு நகர்வும் மொன தத்துவ போரின் தலை சிறந்த படைப்பாக இருந்தது. ஆயுதங்களால் போர் புரியும் அசட்டு உலகத்தில் தாயக்கட்டையால் போர் புரியும் தனிப்பெரும் தலைவன் நான் பெரிய சூழ்ச்சிக்காரன் என்று பகடைகளை உருட்டி தலைகளை உருட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னை விட பெரிய மாமாயக்காரன் கிருஷ்ணன் என்னையே பகடையாக உருட்டி என் கனவுகள் அனைத்தையும் கலைத்து விட்டான். அவனோ தர்மத்தை காக்க தர்மத்தை நாடி அதர்மத்தை உருவாக்கினான்.
அதர்மத்தால் அடிப்பட்ட நான் தர்மத்தையா போதிக்க முடியும்? என் எண்ணமும் நீரேதியது, குருவம்சம் அழிந்தது. நானே சகுனி.